இந்த கடைசி எபிசோட்ல நடக்கிறத ஸ்டார்ட்டிங்லேயே போடுவாங்க தெரியுமா? ஸோ அந்த மாதிரி இந்த வாட்டி இருக்கிற சஸ்பென்ஸ் மேட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்திருக்கிறாரு கெஸ்ட். அவரு பார்த்தீங்கன்னா நெடுமாறனோட ஃப்ரெண்டாமா. ஸோ அவங்க 2 பேர் வந்து ரூம்ல நின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அவர் திடீர்னுட்டு நம்ம ஷெஃப் சீக்கா எங்க அப்படின்ற மாரி கேட்கிறாரு. சீக்காவா? யாரு? எனக்கு தெரியாதேன்றாரு. பட் அத சொன்னோனே எனக்கே தெரிஞ்சிருச்சு அது சிதம்பரம் தான் அப்படின்ட்டு. கரெக்ட்டா இந்த இத பேசிக்கிட்டு இருக்கப்போ பார்த்தீங்கன்னா, வெளிய இருந்து வெற்றி வந்து உள்ள வராரு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிவி ஒர்க் ஆகலன்னு சொல்லிட்டு ரூம் சர்வீஸ கூப்பிட்டுருக்காங்க. ஸோ அங்க சிதம்பரம் பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் வெற்றி உள்ள வராரு அப்படிங்கிறப்போ நம்ம நெடுமாறன் வந்து பயங்கரமா பேனிக் ஆக ஆரம்பிக்கிறாரு. ஸோ கரெக்டா இதுல கட் பண்ணி தாங்க எபிசோட் 17 வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ 4 எபிசோடுமே என்னடா இது ஒருவேளை வெற்றிக்கு தெரிஞ்சிச்சா அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்லேயே தான் பார்க்க வேண்டியதா இருந்தது. சரி ஓகே வாங்க எபிசோட் 17ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ஸ்டார்டிங்ல இருந்து ரிவ்யூ பண்ணிடலாமா? ஸோ நம்ம ஐஷு வந்து பாத்தீங்கன்னா அந்த மும்பைல நடக்கிற அந்த ஆடிஷனுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டு இருப்பாங்க இல்லையா? ஸோ அதை வந்து போன்ல பார்த்து பார்த்து அவங்க வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம வேணி பாத்தீங்கன்னா நீங்க தான் எப்படியுமே போக மாட்டீங்களே ஷெஃப், நீங்க வந்து இங்க ஷெஃப் வேலையை பாருங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கொஞ்சம் லைட்டா ட்ரிகர் பண்ணி விடுவாங்க. பட் கடைசியா பாத்தீங்கன்னா மனசுக்கு பிடிச்சதை மட்டும் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சூப்பரா ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம ரியா அண்ட் தீபக், அந்த தீபக்கை பார்த்தாலே அப்படி ஒரு எரிச்சலா தான் வருது எனக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் வீக்கே வந்து வி ஆர் பிரெக்னென்ட் அப்படின்னு சொல்லிட்டு பர்த்டே பார்ட்டின்னு சொல்லிட்டு எல்லார்ட்டையும் அனௌன்ஸ் பண்ணிடுவார் தெரியுமா? அந்த இடத்துல நம்ம ரியாவுமே வந்து ரொம்பவே டென்ஷன் ஆயிருப்பாங்க. ஏன்னா அவங்க அப்பாட்ட கூட அந்த விஷயத்த வந்து ஷேர் பண்ணிருப்ப வரைக்கும். ஸோ அங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம தீபக் ரியா பின்னாடியே வந்துட்டு நான் டிசைட் பண்ணக்கூடாது நீ ஏன் சொல்ற, நான் என்ன தப்பா சொன்னேன், வி ஆர் பிரெக்னென்ட், வீனா 2 பேர் இல்லையா, அப்ப அதை சொல்றதுக்கான எல்லா உரிமையுமே எனக்கு இருக்கே அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லுவாரு. ஸோ மறுபடியும் ரியா வந்து அந்த இடத்துல பாயிண்ட் அவுட் பண்ணுவாங்க. இதுல வி அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ நான் எப்ப சொல்லணுன்றத நான் தான் டிசைட் பண்ணணும் அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்க போவே அவர் ஷட் அப், என்னை இரிட்டேட் பண்ணாத அப்படின்னுவாரு. இவங்க ரிட்டர்ன்ல வந்து யூ ஃபர்ஸ்ட் ஷட் அப் அப்படின்னு சொன்னோன்னா அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படி ஒரு ஈகோ இஷ்யூ ட்ரிகர் ஆயிருது. என்னை இந்த மாதிரி டென்ஷன் பண்ணிட்டு இருக்காத, நான் ஏதாவது பண்ணிடுவேன் அப்படின்னுவாரு. அண்ட் நம்ம ரியா கரெக்டா கேட்பாங்க, அது எப்படி நீ ஷட் அப்னு சொன்னதே நான் உனக்கு திருப்பி சொன்னா மட்டும் இவ்வளவு கோவம் வருதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்களுக்குள்ள இந்த ஆர்குமெண்ட் நடந்துட்டு இருக்கப்போ பாத்தீங்கன்னா நம்ம ராஜன் இருக்காரு மேனேஜர், அவர் வேக வேகமா வராரு. ஸோ கோவப்பட்டதுனால ராஜன் வராரு. இவர் ராஜனை பத்தி நீ யாரு, மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் கத்திட்டு இருப்பாரு. இந்த ரெசார்ட்டோட மேனேஜர், இவரை தூக்கி வெளியே போடு, எனக்கு இவர் இங்க இருக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இவர் அடிக்கிறது கையோங்கிறப்போ டக்குன்னு நம்ம ராஜன் கையை பிடிப்பாரு. என் வேலையை பார்க்க சொன்னீங்களா, இதுதான் என் வேலையா அப்படின்னு சொல்லுவாரு. அந்த சீன் பாத்தீங்கன்னா செமையா இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து தூரத்துல இருந்து ரியாவோட அப்பா அதாவது ரகு அவர் வந்து அங்க இருந்து எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அந்த என்டையர் சீக்வன்ஸே பாத்தீங்கன்னா நல்லா இருந்தது. அண்ட் எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைங்கா இருந்தது. இந்த தீபக்கை தூக்கி வெளியே போடுங்க அப்படின்னு சொன்ன அந்த ஒரு இது கொஞ்சம் காது குளிர்ச்சியா இருந்தது. நெக்ஸ்ட் சீன் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெற்றிக்கு வந்து அவங்க அம்மா கால் பண்றாங்க. அவர் அப்படியே அட்டன் பண்ணி பேசுகிறாரு. ஸோ பாத்தீங்கன்னா வந்து அவங்க தங்கச்சி வந்து விளையாட போகணும், அதை வந்து ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டுட்டு விளையாடணும், ஊர்ல எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்ற மாதிரி அவங்க அம்மா ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல நம்ம வெற்றி பாத்தீங்கன்னா ஊர்ல யார் என்ன சொல்லுவாங்க அப்படின்லாம் நம்ம யோசிச்சுட்டு இருக்க கூடாது, எவனை நம்பியும் நம்ம வந்து வாழல, நம்ம வாழ்க்கை நம்ம சந்தோஷம் நம்ம நிம்மதி தான் முக்கியம், ஸோ எவன் என்ன சொன்னா என்ன அப்படிங்கிற மாதிரி இவர் இந்த சைடு பேசிட்டு இருப்பாரு. இந்த கான்வர்சேஷனை பாத்தீங்கன்னா அந்த சைடு நம்ம ரகு வந்து உட்காந்து கேட்டுட்டு இருப்பாரு. ரகு இருக்கிறத பார்த்தோன்னே இவர் ஐயோ சாரி சார் நான் கால் பேசிட்டேன் அப்படின்னு சொல்றப்போ அந்த இடத்துல அவர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீ சொன்னது அவ்வளவுமே கரெக்ட், மற்றவங்க என்ன யோசிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணக்கூடாது, நம்ம சந்தோஷம் தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி அவர் அந்த இடத்துல ஒரு விஷயத்தை ரியலைஸ் பண்ணது. எனக்கு இதை புரிஞ்சுக்க ஏன் இவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்ற மாதிரி அவர் அந்த இடத்துல பேசினது. ஸோ அதை வந்து அழகா இதையும் அதையும் கனெக்ட் பண்ண மாதிரி அந்த சீன் வச்சது ரொம்பவே நல்லா இருந்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வெற்றி வந்து புதுசாக ஒரு ரெசிபியை ட்ரை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனில் போயிட்டு வந்து பண்ண சொல்றாரு. ஐஷுவை வந்து ரிக்வெஸ்ட் பண்ணுவாரு, நான் அவங்களும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜோஜி அண்ட் பத்மா அவங்களுக்காக வந்து புதுசாக ஒன்று செய்ய போறேன். அவரு ஐஷோ அதை செஞ்சுக்கிட்டு இருக்க போய் பார்த்தீங்கன்னா நெடுமாறன் வந்து கிராஸ் பண்ணுவார். அந்த சீனை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெளியே வந்து வெற்றி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, உள்ள வந்து ஐஷுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து வந்து அவங்க அங்கே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நெடுமாறன் வெளியே இருந்து அப்படி உள்ள போறப்போ அந்த ஒரு மியூசிக்கு அவர் வர அந்த ஸ்பீடு அவர் பார்க்குறப்போ எனக்கே வந்து பயம் வர ஆரம்பிச்சிருது. அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து அந்த கேரக்டர் பிளே பண்றாரு. உள்ள போனோடனே அவருக்கு அந்த ஸ்மெல் வருது அண்ட் போய் அதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பயங்கரம் எக்ஸ்ட்ராடினரி அப்படின்னு சொல்லிட்டு செம ஹாப்பி ஆகி அதுக்கு ஒரு பேர் வேற வச்சுட்டு போறாரு. ஆனா அது ஒயிட் சாக்லேட் வச்சு பண்ணியிருப்பாங்க, அதுக்கு ஏன் பேரை வந்து டார்க் சாக்லேட் கீர் அப்படின்னு வச்சாருன்றது எனக்கு இப்போ வரைக்கும் புரியல. ஸோ அந்த டிஷ்ஷை வந்து கொண்டு போய் ஜோஜிட்ட கொடுக்குறாங்க. அண்ட் இந்த ஜோஜி பத்மா சீன்ஸ்லாம் அங்கங்கே வந்துட்டே இருக்கு. சில இடங்கள்ல எனக்கு பிடிச்சிருக்கு, சில இடங்கள்ல வந்து ஐயோ கொஞ்சம் போர் அடிக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான். ஸோ அதை சாப்பிட்டு பார்த்து அவங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருது. அண்ட் அந்த இடத்துல ஜோஜி பார்த்தீங்கன்னா பத்மாவை வந்து என்னோட டேட் வரியா அப்படின்ற மாதிரி கேட்கறது. அண்ட் பத்மா டென்ஷன் ஆகிற மாதிரி டென்ஷன் ஆகி இவர் பயப்படுறது. அப்புறம் அவங்க சிரிச்சுக்கிட்டே என்ன பயந்துட்டியா அப்படிலாம் கிடையாது, ஓகே போகலாம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லுவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம வெற்றி போய் கேட்டதுக்கு இவர் சொன்ன அந்த டைலாக் நல்லா இருக்கும், அவ பயமுறுத்தியே பழகிட்டா நான் பயந்தே பழகிட்டேன் அப்படின்னு. ஆனா இதுல ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டைம் வந்து யாருக்குமே வெயிட் பண்ணாது, பேச வேண்டிய இடத்துல நம்ம பேசல காலம் பூரா வந்து அதை நினைச்சே நம்ம வந்து ஏக்கமாவே இருப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் சொல்லுவாரு. அது ரொம்பவே நல்ல பாயிண்டா இருந்ததுங்க. அண்ட் இதை கேட்டோம் நம்ம ஐஷுக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகுது. அவங்க ஆடிஷன் ரிலேட்டடா அவங்க ரிலேட் பண்ணிக்கிறாங்க. இப்போ நம்ம நமக்காக பேசணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது. பட் இங்க என்ன ட்விஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நெடுமாறன்ட்ட போயிட்டு வீட்டுல பேசலாம் அப்படின்னு இவர் கரெக்டா
போறாங்க. அவரு என்னடான்னா, "ஒரு நிமிஷம் இரு, நான் ஒரு விஷயம் சொல்லணும்" அப்படின்ட்டு, "இன்னைக்கு நீ ஒரு புது டிஷ்ஷ செஞ்ச தெரியுமா? சான்ஸே இல்ல. அது எக்ஸ்ட்ரார்டினரியா இருந்தது. நான் இவ்ளோ ஹேப்பியா இருந்ததே கிடையாது. நீ வந்து மாஸ்டர் ஷெஃப்க்கு வந்து ரெடி ஆயிட்ட" அப்படின்லாம் சொல்லி, "உங்க அக்கா தான் என்ன ஏமாத்திட்டா. ஆனா நீ என்ன ஏமாத்தலன்னு" பயங்கரமா போட்டு எமோஷனல் அட்டாக் பண்ணி அந்த இடத்துல ஐஷுக்கு அதுக்கு மேல பேசவே முடியாது. "நீ என்னமோ சொல்லணும்னு நினைச்ச என்ன?" அப்படின்னு கேட்டோம். நம்ம ஐஷு, "இல்ல இல்ல ஒண்ணும் இல்ல" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு போயிருவாங்க. ரொம்பவே பாவமா இருந்ததுங்க ஐஷுவோட நிலைமைய பார்க்குறப்போ. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அவங்க அக்கா டிசப்பாயிண்ட் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா கேரக்டர் வந்து உள்ள கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அடுத்த எபிசோட்ஸ்ல அவங்க அக்காவையுமே உள்ள கொண்டு வந்துட்டாங்க. அது என்ன அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னா, அடுத்தடுத்த வீடியோஸ மிஸ் பண்ணாம பாருங்க. ஸோ இந்த எபிசோட்ல நடந்த எல்லாத்தையுமே நம்ம ரிவ்யூ பண்ணிட்டோம். இப்போ எபிசோட் 18 என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ரிவ்யூ பண்ணி நெக்ஸ்ட் ஒரு வீடியோல போடுறேன். மிஸ் பண்ணாம பாருங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.